நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். ரேண்டம் காட் தாட், ஆண்டவரால் உண்டாகும் திடீர் யோசனை பற்றி உங்களோட இன்னைக்கு நான் பேச விரும்புறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஒரு சம்பவம் அது. சவுல் தன்னோட வேலைக்காரனோட சேர்ந்து காணாம போன கழுதைகளை தேடி போறாரு. எல்லா இடத்துலயும் தேடிட்டு அவங்க ஒரு பகுதியில நிக்கிறாங்க. அந்த அதிகாரத்துல 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் பாருங்க. என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா அப்படின்னு சவுல் வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு. எனக்கு 6ஆம் வசனம் ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுது, இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றார். ஆங்கிலத்துல NLT வெர்ஷன்ல எனக்கு அப்படி தோணுது என்பது போல வேலைக்காரன் சொல்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆமா பாருங்க, ஒருவேளை அவர் நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் அப்படின்னு வேலைக்காரன் சொல்றான். சவுல் அத ஏத்துக்கிட்டு அவர் போய் சாமுவேலை சந்திக்கிறாரு. சவுல் காணாம போன கழுதைகளை மட்டும் கண்டுபிடிக்கலங்க. அந்த குறிப்பிட்ட சந்திப்பு சவுலோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. இஸ்ரவேல் தேசத்தோட முதல் அரசரா அவர் அமர்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் இல்லையா? இஸ்ரவேல் தேசத்தோட முதல் அரசன் அபிஷேகம் பண்ணப்படுற ஒரு தருணம். அது எப்படி நடக்குது? ஒரு சாதாரண மனுஷன் போகிற போக்குல சொன்ன ஒரு விஷயத்து மூலமா நடக்குது. அவன் ஒரு பெரிய ஞானி இல்ல. அவன் ஒரு பெரிய அரசனா இருந்து அந்த விஷயத்த சொல்லல. சவுல் கூட சொல்லலைங்க. ஒரு வேலைக்காரனால் சொல்லப்பட்ட விஷயத்தின் மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய வரலாற்று ரீதியான அந்த சம்பவம் அரங்கேறியது. அந்த சமயத்துல அவங்க போயிடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படி தோணுது, ஒருவேளை அவர் நமக்கு நம்முடைய வழியை அறிவிப்பார் என்பது போல வேலைக்காரன் சொல்றான். உங்கள யாருக்கு இது சொல்லப்படுதுன்னு எனக்கு தெரியல. சில சமயங்கள்ல போதும் விட்டுருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க. சமயங்கள்ல எல்லா வழிகளையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு ஒன்னும் நடக்கல அப்படின்ற தருணங்கள்ல அவ்வளவுதான், எனக்கு இனியும் நம்பிக்கை இல்ல, முடிஞ்சு போச்சு, விட்டுற வேண்டியதுதான், எனக்கு இதுதான் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான்னுலாம் யோசிக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். சில சமயங்கள்ல நீங்க எல்லாத்தையும் விட்டுடலான்னு நினைக்கிற அந்த தருணங்கள்ல அப்படி போற போக்குல சில சிந்தனைகள் உங்களுக்கு யோசனைகள் வரலாம். திடீர்னு ஒரு யோசனை வரலாம். இப்படி போ, இந்த ஆள்கிட்ட போ, இந்த ஆளை போய் பாரு, அவர்கிட்ட பேசு, இத பண்ணு, இந்த குழுவோட சேர்ந்துக்கோ, இப்படி ஏதோ ஒரு யோசனை போகிற போக்குல சில எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம். அப்படி வர்ற சமயங்கள்ல அதை நீங்க புறக்கணிக்காதீங்க. அது நீங்க நினைக்கிற விஷயம் இல்ல, ஆண்டவர் உங்கள போடுகிற ஒரு சிந்தனை. பாருங்க, அவங்க கழுதைகளை தேடி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதே போல இதுக்கு மேல வாய்ப்பே இல்ல, எல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு அப்படின்னு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறப்ப உங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நீங்க செஞ்சு பார்த்துட்ட பிறகு என்னென்ன வாய்ப்புகள் உண்டோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு, ஐயோ ஜான், நான் எல்லா முயற்சியும் செஞ்சு பார்த்துட்டேன், யாரும் எனக்கு உதவி செய்ய தயாரா இல்ல, என்னென்ன முயற்சி செஞ்சேனோ எதுவுமே கை கொடுக்கல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படியான சூழல்கள் நீங்க எல்லாத்தையும் கைவிட்டுட வேண்டிய ஒரு நேரம் இல்ல. அப்படியான தருணங்கள்ல தான் நீங்க நின்னு நிதானமா யோசிச்சு காரியத்தை செய்யணும். ஏன்னா அப்படியான சூழல்கள்ல தான் எதிர்பார்க்காத சம்பவங்கள், திடீரென்று வரும் யோசனைகள் உதிக்கும். அது நீங்க நினைக்கிற விஷயம் இல்லைங்க. உங்கள அந்த எண்ணத்தை போடுறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் உங்களுக்கு அந்த யோசனையை கொண்டு வர்றாரு. நீ ஏன் இந்த முயற்சி செஞ்சு பார்க்க கூடாது? இப்படி ஏன் செய்யக்கூடாது? இவர்கிட்ட ஏன் பேசி பார்க்க கூடாது? அப்படின்னுலாம் உங்கள எண்ணங்களை கொண்டு வருவார் பரிசுத்த ஆவியானவர். அப்படியான ஒரு நிலைக்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்தணும்னு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு அப்படியான திடீர் யோசனைகளை தரட்டும். அதுல சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க, இந்த எண்ணம் சவுலுக்கு வரலங்க, சவுலோட வேலைக்காரனுக்கு வருது. இதுல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தன்னுடைய வேலைக்காரன் கிட்ட இருந்து அந்த யோசனையை ஏத்துக்கிறதுக்கு சவுல் தாழ்மையானவனா இருக்க வேண்டியிருந்துச்சு. பாருங்க, சில சமயங்கள்ல
ஆண்டவர் இப்படியான நபர்கள் மூலமா அந்த யோசனைகளை கொடுக்கிறாரு. ஏன் இல்லைன்னா அந்த கிரெடிட்டை கூட நீங்க எடுத்துப்பீங்க. இது என்னோட யோசனை அப்படின்னு நீங்க பெருமைப்படாத காரணமா அமைஞ்சிடும். அப்படி சவுலுக்கு அந்த யோசனை வந்திருந்துச்சுன்னா அவர் அதைத்தான் செஞ்சிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. என்னாலதான் நான் அரசனானே அப்படின்னு சொல்லியிருக்க கூடும். ஆண்டவர் உங்களை உங்க தாழ்மையை இப்படி சோதிக்கலாம். உங்களை விட குறைவான நிலையில இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து அப்படியான யோசனைகள் வர்றப்ப அது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு உங்களுக்கான சோதனையா கூட அது இருக்கலாம். இத பத்தி கொஞ்சம் யோசிங்களேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். ஐயோ ஜான், எனக்கு நம்பிக்கையே போச்சு, இதுல இருந்து என்னால மீண்டு வரவே முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட திராணிக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? திடீர்னு போகிற போக்குல உண்டாகிற யோசனைகள் உங்களுக்கு வந்து அது கர்த்தரால் நடத்தப்படுகிற விஷயங்களா உங்களுக்கு அமையட்டும் என நான் ஜெபிக்கிறேன். திடீர்னு ஒரு விஷயத்தை பத்தி நீங்க நினைப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும், அது தயவு செஞ்சு புறக்கணிச்சிடாதீங்க. ஏதோ ஒரு எண்ணம் வருது, அதை கண்டுக்க வேண்டாம்னு விட்டுறாதீங்க. அப்படியான எண்ணங்களுக்கு நீங்க செவி சாய்க்கிறப்ப அது உங்க முழு வாழ்க்கையுமே மாற்றக்கூடும். காணாம போன கழுதைகளை தேடி போன சவுல் இஸ்ரவேல் தேசத்தோட முதல் அரசனா மாறினார். இது எல்லாமே ஒரு வேலைக்காரனோட மனசுல உண்டான திடீர் எண்ணத்தின் மூலமான விஷயம்தான். ஆண்டவர் இப்படியான விஷயங்கள் மூலமா உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்னு உங்களால யோசிக்க முடியுதா? நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.